வெள்ளை பூசணிக்காயை வச்சு இவ்வளோ டேஸ்டியாக ஹல்வா பண்ணலான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் விலாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் விலாக்ஸ் எல்லாம் இருக்கும். இனி லேட் பண்ணாமல் இந்த ஹல்வாவை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு நான் வெள்ளை பூசணிக்காய் 1 கிலோ வரைக்கும் இருக்குங்க. எடுத்துகிட்டு நல்லா மேலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஸ்க்ரப்பரை வச்சு வாஷ் பண்ணுங்கள், தண்ணியை ஊற்றிட்டு. இப்போது இதை இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப்லேருந்து மீதி பீசஸை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த தோலை வந்து எல்லாமே சீவிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தோலெல்லாம் சீவிட்டு இந்த உள்ளே சாஃப்ட் பாட்டு இது கூடவே கொட்டையெல்லாம் கூட எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கட்டும்ங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே இருக்கிற ஒயிட் பாட்டை வச்சு தான் நம்ம ஹல்வா பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இங்கே காமிக்கிற மாதிரி ஒரு துருவுறது எடுத்துக்கலாங்க. இது வந்து குட்டி குட்டி ஹோல்ஸால் துருவாமல் இந்த மாதிரி நீளமாக பெருசாக இருக்கிற ஹோல்ஸில் துருவிங்கன்னா நம்மளுக்கு ஹல்வா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எல்லாமே இந்த மாதிரி துருவிக்கலாங்க. துருவிட்டு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு மெஷரிங்கில் பார்க்கலாம். இப்போது எடுத்துகிட்ட இந்த துருவலை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு வீடியோவில் காமிக்கிற மாதிரி அழுத்துனீங்கன்னா தண்ணி எல்லாம் கீழே வந்துடுங்க. இந்த தண்ணி கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும், தூக்கி போட வேணாம். இல்லைன்னா ஒரு கிளாத்தில் இந்த துருவலை போட்டுட்டு நல்லா அமுத்துனீங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இப்போது தண்ணியே பக்கத்தில் இருக்கட்டும். நம்ம எடுத்துகிட்ட இந்த துருவல் எவ்வளோ வந்துச்சுன்னு மெஷரிங் கப்பில் பண்ணலாங்க. எந்த கப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இங்கே எடுத்துகிட்ட துருவல் 3 கப் அளவுக்கு வந்துச்சு. இது பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது இதுலேயே ஹல்வாவில் போடுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட எது இருந்தாலும் அது கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் மேலே பேன் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சூடான பிறகு கட் பண்ணி வச்சுட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கின்னு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கட்டும். உங்களுக்கு ஆப்ஷனலுங்க, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போட நல்லா தான் இருக்கும் ஹல்வா வந்து. இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் பக்கத்தில் இருக்கட்டும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க, ஸ்வீட் ரெசிபிஸ் நம்ம சேனலில். வீடியோ லிங்க் எல்லாம் கூட இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது எடுத்துகிட்ட இந்த 3 கப் துருவலை வந்து இந்த நெய்யிலேயே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு முன்னாடி எடுத்து வச்சோம்ல இந்த பூசணிக்காய் தண்ணி வந்து அது கூட இதிலையே போட்டுட்டு இந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கூட நல்லா குக் பண்ணிக்கணும். மூடியை போட்டுட்டு பார்த்திங்களா, தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது எடுத்துகிட்ட 3 கப் துருவலுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கலாங்க. இந்த துருவல் தண்ணி செப்பரேட் பண்ணாமல் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே சுகர் வந்து மெஷர் பண்ணுறது கொஞ்சம் அப்படி இப்படி ஆகிடும். அதனால தான் நான் செப்பரேட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணேன். உங்கள் இஷ்டங்க. 1 கப் துருவலுக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிட்டு நம்மளுக்கு குலாப் செய்யும்போது சர்க்கரை பதம் வரும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் போதுங்க. உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் அதை போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் இங்கே வந்து ஃபுட் கலரை ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் எல்லோ கலரை ஆட் பண்ணுங்க. இது கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதெல்லாம் கிட்டக்கே வந்து பேன்லேருந்து செப்பரேட் ஆகணும். அப்போ வரைக்கும் ஹல்வாவை நல்லா குக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியை தூவிக்கின்னு ஒரு 5 நிமிஷம் ஷார்ட் பண்ணிவிட்டு இறக்கிட்டா அவ்வளோதாங்க. வெள்ளை பூசணிக்காவுடன் ஹல்வா ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹல்வா. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மாத்திரம் மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.